ஈஜிப்ட் ஸ்டைல் ஈத் ஸ்பெஷல் டெசர்ட் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஊற வச்சிருந்த ஈஸ்ட் வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணதோ இல்லை கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாலோட கொஞ்சம் மலாய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து நீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா பூஃப் ஆகி கிடைக்கும். இதை வந்து ஒரு தடவை நல்லா நீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மைதா மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோ வந்து ஒரு 4 வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வளர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக வளர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஆயிலில் வந்து கொஞ்சமாக மைதா சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வளர்த்து வச்சுருக்க மாவில் வந்து இந்த வந்து மைதா ஆயில் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த ஆயில் மைதாலாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் மைதாலாம் ஆட் பண்ணிட்டு அதாவது நமக்கு லேயர் பேஸ்ட்ரி கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ப்ரெட்டில் பண்ணலாம், இல்லை பஃப் பேஸ்ட்ரியில் கூட பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஹோம்மேடாக க்ராய்சன்ட் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஊமலி இந்த எஜிப்ட் டெசர்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான க்ராய்சன்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இல்லை வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வச்சுருங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு பூஃப் ஆகி கிடைக்கும். எக் வாஷ் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அவனை. அதுக்கப்புறம் 25 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் பிஸ்தாவை வந்து ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் மலாயோட உள்ள பால் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் பேஸ்ட், அதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க், சுகர், அப்புறமா வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து எந்த பேக்கிங் ட்ரேல நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்களோ அதில் வந்து இந்த க்ராய்சன்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மில்க் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. மலாய் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம், ஹெவி க்ரீம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரைசின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாக் கிஸ்மிஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து 25 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஊமலி ரெடி. இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு எஜிப்ட் ஸ்டைலில் வந்து டெசர்ட்டாகவும் இந்த ஈதுக்கு இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பேசிக்லேருந்து எல்லாமே ஹோம்மேடில் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு ஈது டெசர்ட்டாகவுமே இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியை கெட் டுகெதராக வரீங்க இல்லை நாளைக்கு ஈதுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.